அவரே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவரே நான் நம்பி இருக்கிற தேவன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், உள்ளவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே. சொல்லுங்க, மறைவிடமே என் கண்மலை. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், நல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஐயா, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. தீங்கு நாட்களில் வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய கூடார மறைவுக்குள்ளாக நம்மை மறைத்து வைத்து, நம்மை ஒளித்து வைத்து, தீங்குக்கும் பொல்லாத பிசாசின் வல்லமைகளுக்கும் அவர் நம்மை விலக்கிய தப்புவிக்கிறவராயிருக்கிறார். எந்த சேதமும் அணுகாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கிறவர், நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலக்குகிறவர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறேன், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உம் கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணம் நீரே. ஐயா, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணம் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே. சொல்லுங்க, மறைவிடமே நான் நம்பியுள்ள கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஐயா, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உடனடியாக இறங்கி நமக்கு பதில் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிற நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிக சமீபமாய் வெகு அருகில் இருந்து அவர்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறாரே. அந்த தேவனை ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலுக்கு, உங்கள் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். உற்சாகத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம், இன்னும் கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர்.
ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். சொல்லுங்க, ஆபத்து நேரம், எனக்கு ஆபத்து நேருகின்ற சமயங்களில் அவர் என்னோடு கூட இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்தி என் தலையை உயர்த்துகிறார். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே, இசையா மறைவிடமே, உறைவிடமே, நம்பியுள்ள கண்மலையே. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். இசையா எனக்கு புகலிடமும் தஞ்சமும் எல்லாம் நீங்க தான், எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு அரணான கோட்டை, எங்கள் கண்மலை நீரே, எங்கள் பாதுகாவல் நீரே, எங்கள் கேடகம் நீரே. புகழ்ந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே. பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீர்தான். புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணர். ரட்சிப்பு நீர்தான். ஆண்டவரே, எனக்கு சுகத்தோடு வாழ்றேன்னா, எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட வாழ்வுக்கு காரணர் என் இயேசு ஒருவரே. நான் வாழ்வது உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால, என் தேவன் என் மேல வச்சிருக்கிற அந்த மகா பெரிய அன்பினாலே நான் வாழ்கிறது உங்க இரக்கத்தினால, உங்க கிருபையினால. சுகமாய் வாழ காரணர் நீரே. ரட்சிப்பு நீரே, ரட்சகர் நீரே, காரணர் நீரே. மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள கண்மலையே, இசையா மறைவிடமே, என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே, உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் அறிவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் Yes. கேடகமும் Amen. நீரே எனக்கு. Glory. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஐயா, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே நிழலில் புகுந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆபத்து நாளில் அவர் தமது கூடார மறைவில் நம்மை மறைத்து வைத்து பாதுகாக்கிறாராம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. சத்துரு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது, சத்துரு பலவான் நமக்கு விரோதமாய் நம்மை அழிக்கும்படியாய், நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படியாய், அவன் எதிர்த்து யுத்தம் செய்யும்படியாய் வரும் பொழுது வேதம் சொல்கிறது அவர் மறைத்து வைக்கிறார். வேதம் சொல்கிறது பாருங்க, அவர் மறைத்து, அவர் ஒளித்து வைத்து என்ன பண்றாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சத்துரு நம்ம தொடணும்னு சொல்லி நினைச்சா கூட அவன் பக்கத்துல வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை கண்மலையின் மேல உயர்த்துவார். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.